Hi friends, welcome to Lakshmi Max. 16 March 2026 yesterday நடந்த RRB NTPC கிராஜுவேட்டோட CBT 1ல கேட்ட GK கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இப்பதான் நான் ரயில்வே SSC படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி. இப்ப NTPCக்கு எனக்கு கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரோட PDF வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல 199 பே பண்ணி CA PDF கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே இது லைஃப் டைம் வேலிடிட்டியோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் மினிட்ல எனக்கு கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு ஐ வாண்ட் NTPC CA மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 199 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர் கோர்ஸுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. NTPCக்கு தேவையான கரண்ட் அஃபேரோட PDF நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கரண்ட் அஃபேர் கொடுத்துருப்போம். Which team did India defeat to win 2025 ICC Champions Trophy final? 2025 ICC Champions Trophy இறுதி போட்டியில் இந்தியா எந்த அணியை தோற்கடித்து வெற்றி பெற்றது? சோ எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்த வந்து 4 விக்கெட் வித்தியாசத்துல வந்து இந்தியா வந்து தோற்கடிச்சிருக்கு. ஓகே, சோ இது நம்ம கரண்ட் அஃபேரோட PDFல கொடுத்திருக்கோம். சோ இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா துபாயில நடந்திருக்கு. இந்த ICC சாம்பியன்ஷிப் ட்ரோஃபி எங்க நடந்திருக்கு அப்படின்னா துபாயில நடந்திருக்கு. வின்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா, ரன்னர் யாரு அப்படின்னா நியூசிலாந்து. Which electronic components are used in 4th generation computers? So 4th generation computersல என்ன electronic components வந்து யூஸ் பண்றோம்னா மைக்ரோ ப்ராசஸர், VLSI மைக்ரோ ப்ராசஸர். The country which has the longest border with India. இந்தியாவுடன் மிக நீண்ட எல்லையை கொண்ட நாடு. இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லயும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. NTPC குரூப் டிலையும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்ச்லயும் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கோம். இந்தியாவுடன் மிக நீண்ட எல்லையை பகிரக்கூடிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ். In July 2025, Turkey unveiled its most powerful indigenously developed 970 kg non-nuclear bomb named Dash. Okay, 2025 ஆண்டு ஜூலை மாதம் துருக்கி தனது சொந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த 970 கிலோகிராம் எடையுள்ள அணு அல்லாத குண்டை வெளியிட்டது. இதோட நேம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, கசப். ஓகேவா, கசப். இதுக்கு வந்து துருக்கி மொழியில கோபம் அப்படின்னு மீனிங். A bill becomes an act of the parliament after being passed by both the houses of parliament and assented to by the dash. ஒரு மசோதா பாராளுமன்றத்தோட 2 அவைகளாலும் நிறைவேற்றப்பட்டு டேஸால் அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் பாராளுமன்றத்தில் சட்டமாகிறது. அப்படின்னா யாரு வந்து அதுக்கு அசன்ட் பண்ணணும், யாரு வந்து அந்த மசோதாவை வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் வந்து அங்கீகரிக்கணும். As per the Union Budget 25 to 26 presented on February 1, 2025, foreign direct investment FDI limit in the insurance sector was increased from dash to dash. Okay, so foreign direct investment வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 74% இருந்து 100 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2025 to 26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டின் படி காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம், அது 74% 100% உயர்த்தப்பட்டுள்ளது. உங்களுக்கு இப்ப முந்தின ஷிப்டோட கொஸ்டின்ஸ் படிக்கும்போது அதே கொஸ்டின்ல ஒரு 1-2 கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகலாம். அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து மார்ச் 27, 25 இந்த தேதிகள்ல தான் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா முந்தின ஷிப்ட்ல உள்ள கொஸ்டின்ஸை தரவா படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸும் படிச்சுட்டு போங்க. Which fundamental duty was added through the 86th Constitutional Amendment Act 2002? 11th fundamental duty. Okay, 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 மூலம் எந்த அடிப்படை கடமை வந்து சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th fundamental duty, 11வது அடிப்படை கடமை. ஓகே, 11வது அடிப்படை கடமை என்ன சொல்லுது அப்படின்னா 6 இருந்து 14 வயதுக்கு இடைப்பட்ட குழந்தை அல்லது பிரிவுக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. ஓகே, 6 இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாயம் என்ன பண்ணணும், கல்வி கற்கணும். ஓகே, 11th fundamental duty provides opportunities for education to his child or ward between the ages of 6 to 14 years. இதுதான் என்னது 11வது அடிப்படை கடமை. Around June 21st, where does the summer solstice occur? So ஜூன் 21ஆம் தேதி கோடைக்கால சங்கராந்தி எங்கு நிகழ்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. சோ ஜூன் 21ல கோடைக்கால சங்கராந்தி வந்து எங்க நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர், வட அரை கோளத்துல.
President of India appoints the governor or administrator of union territories, including Puducherry, Daman and Diu under Article 239 of Indian Constitution. Okay. இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய அரசியல் அமைப்போட எந்த பிரிவின் கீழ் 239வது பிரிவின் கீழ் புதுச்சேரி மற்றும் டாமன் டையூ உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களுக்கான ஆளுநர் அல்லது நிர்வாகியை நியமிக்கிறார். ஓகேவா? சோ யூனியன் பிரதேசங்களுக்கான ஆளுநரை வந்து நியமிப்பது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். எந்த பிரிவுக்கு கீழே அப்படின்னா 239வது பிரிவின் கீழ். லோத்தல் டேஸ் வாஸ் த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேஸ் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெரிடைம் ட்ரேட் ஹப் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அரௌண்ட் 2500 BCE. டேஷ் கிமு 2500ஆம் ஆண்டு வாக்கில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிக முக்கியமான கடல்வழி வர்த்தக மையமாக இருந்தது. இதுதான் கொஸ்டின். எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோத்தல். ஓகேவா? இப்போ வந்து இது எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. குஜராத்ல இருக்கக்கூடிய லோத்தல் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது என்னவா இருந்துச்சு? வர்த்தக மையமாக வந்து இருந்தது. ஓகேவா? சோ இதுல மணிகள் தயாரித்தல், ரத்தின கற்கள், சிப்பி வேலைப்பாடுகளில் நிபுணத்துவம் பெற்று மேற்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவுடன் வந்து கடல்வழி வர்த்தகத்திற்கு வழிவகுத்தது. ஓகே. சோ லோத்தல் தான் பாத்தீங்க அப்படின்னா வர்த்தக மையமா இருந்துச்சு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. The basic principle used in hydraulic brake system of automobiles. தானியங்கி வாகனங்களின் ஹைட்ராலிக் பிரேக் அமைப்பில் பயன்படுத்தப்படக்கூடிய விதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்கல் விதி. ஓகே. Which of the following comes under tertiary sector? ஓகே. tertiary sector எது வரும்? சோ டூரிசம். மூன்றாம் நிலை துறையின் கீழ் எது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுலா. சோ டூரிசம் இஸ் a part of service sector. டூரிசம் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் செக்டரோட ஒரு பார்ட். உங்களுக்கு ஆப்ஷன்ல டூரிசம்னு கொடுத்திருக்கலாம் எஸ்டர்டே. அப்படி இல்லைன்னா சர்வீஸ் செக்டார் அப்படின்னு கூட கொடுத்திருக்கலாம். சர்வீஸ் செக்டார்னு கொடுத்திருந்தாலும் கரெக்ட் தான். டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங், டெலிபோன் சர்வீசஸ் ஆர் யூட்டிலிட்டிஸ் அண்ட் கம்ஸ் அண்டர் த செகண்டரி செக்டார். ஓகேவா? சோ இப்போ இந்த டெர்ஷரி செக்டாருக்கு கீழே வர்றது எது? சர்வீஸ் செக்டார். அப்போ டூரிசம். The main reason for the perennial flow flowing throughout the year of the Indus, Ganga and Brahmaputra rivers is சோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து, கங்கா, பிரம்மபுத்திரா ரிவர் பாத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லா வற்றாத நதியா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா they are fed by both melting glaciers or snow in the Himalayas and monsoon rainfall. ஓகே. சோ இமயமலையில உருவாகக்கூடிய அந்த பனி ஆறுகள், பருவமழை, அது ரெண்டின் காரணமா பாத்தீங்கன்னா இந்த சிந்து, பிரம்மபுத்திரா, கங்கை எல்லாமே எப்பவுமே ஒரு வற்றாத நதிகளா வந்து இருக்கு. சிந்து, கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா நதிகள் ஆண்டு முழுவதும் பாய்வதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இமயமலையில உருவாகக்கூடிய, இதுதான் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர், உருகும் பனிகள், அதாவது இமயமலையில் உருகும் பனியாறுகள் மற்றும் பருவமழை. இதனாலதான் பாத்தீங்கன்னா அது ஒரு வற்றாத நதிகளா இருக்கு. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் இஸ் என்ஷூர்ட் அண்டர் விச் ஆர்டிகிள்? சம வேலைக்கு சம ஊதியம் எந்த பிரிவின் கீழ் உறுதி செய்யப்படுகிறது? ஆர்டிகிள் 39 ஆஃப் டி. Ancient South Indian Sangam literature was primarily composed in dash language. பண்டைய தென்னிந்திய சங்க இலக்கியம் எந்த மொழிகள்ல இயற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில் இயற்றப்பட்டது. The postulate of Dalton's atomic theory contradicted by the discovery of subatomic particles, electron, proton and neutrons, is that atoms are indivisible and indestructible. அணு துகள்களின் எலக்ட்ரான், புரோட்டான் மற்றும் நியூட்ரான்கள் கண்டுபிடிப்பால் முரண்படுத்தப்பட்ட டால்டனின் அணு கொள்கையின் அடிக்கோள் என்ன அப்படின்னா அணுக்கள் வந்து பிரிக்க முடியாதவை மற்றும் அவைகளை வந்து என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாதவை. 1928ல பர்தோலி சத்தியாகிரகா நடந்துச்சு. ஓகேவா? அதுக்கு யாரு தலைமை தாங்கினாங்க? இதுதான் கொஸ்டின். இன் 1928 பர்தோலி சத்தியாகிரகா a major peasant movement against increased colonial land taxes in Gujarat was led by dash. யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். குஜராத்தில் காலனித்துவ நிலவரிகள் அதிகரிக்கப்பட்டதற்கு எதிராக ஒரு முக்கிய விவசாய இயக்கமான பர்தோலி சத்தியாகிரகம் வந்து 1928ல நடத்தப்பட்டது. அது யாரோட தலைமையில நடத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலோட தலைமையில நடத்தப்பட்டது. Madras High Court being a recent notable example of implementing AI for record analysis. ஓகே, இது ரீசெண்டா உள்ள கரண்ட் அஃபேர் கொஸ்டின். ஓகேவா? சோ நிறைய ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா ஏஐ வந்து கொண்டு வந்துட்டாங்க. சோ ரீசெண்டா கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஆவண பகுப்பாய்விற்காக செயற்கை நுண்ணறிவை செயல்படுத்தியதற்கான ஒரு சமீபத்திய குறிப்பிடத்தக்க ஒரு உயர்நீதிமன்றம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். சோ ஆவண
பகுப்பாய்விற்காக. ஓகே, ஸோ ரெக்கார்ட் அனாலிசிஸ்க்காக ஏஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரீசெண்டா உள்ளது எங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட். ஓகே, நிறைய ஹைகோர்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட். ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது பாத்தீங்க அப்படின்னா கேரளா ஹைகோர்ட். ஓகே, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் டேஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் ஆக்ட் 1985. மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் 1985. ஸோ எந்த சட்டத்தின் கீழ் வந்து இது பண்ணப்பட்டது? ஓகே, ஸோ சிஏடி சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் ஆக்ட் 1985 மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் 1985க்கு கீழே தான் நிறுவப்பட்டது. டேஸ் வாஸ் த எடிட்டர் ஆஃப் த இங்கிலீஷ் வீக்லி ஜேர்னல் யங் இந்தியா விச் he published from 1919 to 1931. ஓகேவா, ஸோ 1919ல வந்த அந்த இங்கிலீஷ் ஜேர்னலோட நேம் என்னதுன்னா யங் இந்தியா. இந்த புத்தகத்தோட ஆசிரியராக இருந்தவர் யார்? இந்த இதழோட ஆசிரியராக இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி. 1919 முதல் 1931 வரை வெளியிடப்பட்ட நாளிதழ் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யங் இந்தியா. அதுக்கு எடிட்டரா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஓகே, இது வந்து ஆங்கில வார பத்திரிகை. Guruva is the local name for the slash and burn agriculture practiced in the state of ஜார்க்கண்ட். ஓகே, ஸோ குருவா அங்க கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் வந்து எந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு விவசாயத்தோட நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்துல. During 1990 to 91, DAS sector experienced the highest growth with industrial production rising by 8.4% to 8.6%. ஸோ எந்த செக்டார்ல வந்து அந்த growth இருந்திருக்கு? இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல. 1990 to 91 ஆண்டில் தொழில்துறை உற்பத்தி துறையின் வலுவான செயல்பாட்டினால் தொழில்துறை உற்பத்தி வந்து 8.4%லிருந்து 8.6% வரை உயர்ந்து மிக உயர்ந்த வளர்ச்சியை வந்து பதிவு செய்தது. இதுதான் கொஸ்டின். ஓகே, 1990 to 91ல வந்து எந்த செக்டார் வந்து அதிக வளர்ச்சி அடைந்தது? இதான் கொஸ்டின். ஸோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார், தொழில்துறை. The primary function of the water vascular system in starfish is operated the hydraulic tube feed. So எதுக்காக அப்படின்னா அதோட இயக்கத்துக்காக லோகோமேஷன், மூவ்மெண்ட், ஃபுட் கேப்சர் ஆர் மேனுப்புலேஷன். நட்சத்திர மீன்களில் உள்ள நீர்நாள அமைப்போட முக்கியமான செயல்பாடு, முதன்மையான செயல்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு இதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்றதுக்கு, மூவ் பண்ணி போறதுக்கு, இடப்பெயர்ச்சி இல்லைன்னா இயக்கம் அடைவதற்கு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அந்த ஃபுட்டை வந்து கேப்சர் பண்றதுக்கு, உணவை பிடிப்பதற்கு. DAS is the first in India to mandate the use of AI-based technology for recording and transcribing witness depositions across all its district court. Okay, so AI-based technology-யை முதல்ல கொண்டு வந்த அந்த கோர்ட் எது, அந்த நீதிமன்றம் எது அப்படின்னா கேரளா ஹைகோர்ட். தனது அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் சாட்சிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கும் எழுத்து வடிவில் மாற்றுவதற்கும் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை கட்டாயமாக்கிய இந்தியாவோட முதல் நீதிமன்றம் எது அப்படின்னா கேரளா உயர் நீதிமன்றம். As of March 31st, 2020, the total route length of Indian Railways was dash. 2020 மார்ச் 31 படி இந்திய ரயில்வேயின் மொத்த வழித்தட நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 67,956 கிலோமீட்டர். அடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காப்பி பேஸ்டுக்கான அந்த ஷார்ட்கட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ காப்பி பண்றதுக்கு வந்து Ctrl+C, பேஸ்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா Ctrl+V, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா Ctrl+P வந்து பிரிண்ட் பண்றதுக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி Ctrl+Z வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்டூ பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி ரீடூ பண்றதுக்கு என்ன, இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் கீஸ் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே கரெக்டா பாத்துக்கோங்க. சேவ் பண்றதுக்கு Ctrl+S. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க படிச்சுட்டு போங்க. Who were the last foreigner to leave India? So கடைசியா இந்தியா விட்டு போன அந்த ஃபாரினர் யாரு? போர்ச்சுகீசியர்கள். அவங்க எப்போ வந்தாங்க? 1498ல வந்தாங்க. அப்படிதானே? போர்ச்சுகீசிய மாலுமி யாரு வந்தாரு? வாஸ்கோட காமா எங்க வந்தாரு? கோழிக்கோடுக்கு வந்தாரு. ஓகே, அவங்க கடைசியா 1961ல சோ அவங்க வந்து எப்போ போனாங்க? 1961லயா? ஓகே, சோ 1498ல உள்ள வந்தாங்க. 1961ல வெளியே போனாங்க. ஓகேவா, சோ கடைசி ஃபாரினர் டு லீவ் இந்தியா வந்து போர்ச்சுகீசியர்கள். The most famous economic policy implemented by Alauddin Khilji was. Alauddin Khilji செயல்படுத்திய மிகவும் பிரபலமான பொருளாதார கொள்கையோட நேம் என்ன அப்படின்னா மார்க்கெட் கண்ட்ரோல் சிஸ்டம். The Tibeto-Burman languages officially included in the 8th schedule of Indian Constitution. அந்த லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்? போடோ, அதுக்கப்புறம் மெய்த்தி. ஓகே, மெய்த்தி.
இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட்டுள்ள திபெத்திய பர்மா மொழிகள் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. போடோ அடுத்து மெய்தி. ஓகே, ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் 1ல கேட்ட ஜிகே கொஸ்டின்ஸ். அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷிஃப்ட் 2, 3ல கேட்ட கொஸ்டின், அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருவேன். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் கேட்ட கொஸ்டின்ஸோட ஜிகே கொஸ்டினோட பிடிஎஃப் எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்போட ஃப்ரீ மெட்டீரியல்ல இருக்கும். ஃப்ரீ மெட்டீரியல்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எனக்கு 25ஆம் தேதி தான் எக்ஸாம், 20ஆம் தேதிக்கு மேலதான் எக்ஸாம் இருக்கு. கடைசி 8 மாசத்தோட சிஏ இல்ல 6 மாசத்தோட சிஏ எனக்கு வேணும். இந்த லாஸ்ட் மினிட்ல நான் ரிவைஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. இப்ப என்டிபிசி ஸ்டூடெண்ட் வந்து லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிறதுக்காக கடைசி 6 மாசத்தோட சிஏ டாப் கரண்ட் அஃபேர் எல்லாமே ஒரு 1000 சிஏ கிட்ட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஆப்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃபீஸ் வந்து 199 தான். சப்போஸ் எனக்கு இந்த எக்ஸாம் மட்டும் இல்ல மேம், இதுக்கு அடுத்து வந்து எனக்கு குரூப் டியும் இருக்கு, அடுத்து நான் எஸ்எஸ்சி எக்ஸாமும் படிக்க போறேன், எனக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ரிமைனிங் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி அடுத்து நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டியாவும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இப்ப என்டிபிசிக்கு கடைசி 6 மாசத்தோட சிஏ வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன், இப்பதான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியல, என் கையில மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்ல, எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 199 லைஃப் டைம் வேலிடிட்டி. இதுல வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட், மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி என்டிபிசி குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஷிப்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.